மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மிகுந்த மதிப்பிற்குரிய பெரியோர்களே, பயனுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே, வெளியிடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கின்ற பெருமக்களே, இங்கே பணியாற்றுகின்ற மருத்துவ பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய தலைமுறை அறக்கட்டளையும் எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பயனுடைய நிகழ்ச்சியில் பழைய தலைமுறையைச் சேர்ந்த நான் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதற்கண் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். அடிப்படையில் நான் தமிழ் பேராசிரியராக இருந்தபோதும் இது போன்ற சேவை திட்டங்களில் பல ஆண்டுகளாக என்னை இணைத்து கொண்டவன் நான். NSS என்று சொல்லக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் கல்லூரியில் திட்ட அலுவலராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவன் நான். பள்ளிகளிலிருந்து பல்கலைக்கழகம் வரையில் அந்த திட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருந்ததால் இப்படிப்பட்ட சேவை பணிகளில் இயல்பாகவே அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவன் நான். எனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் அழைத்த போது இடையிலே பங்கேற்க முடியாமல் இருந்த ஒரு மகத்தான நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருப்பதாக உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரிய நண்பர்களே, பெருமக்களே, பகவான் சத்யசாயி பாபாவுடைய நூற்றாண்டு விழாவை இந்த உலகமே கொண்டாடி மகிழ்ந்தது. ஒரு ஆன்மீக தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் அவர். அவர் இறைவனை பற்றி எண்ணியதை காட்டிலும் மக்களை பற்றி, சமுதாயத்தை பற்றித்தான் அதிகமாக கவலைப்பட்டார். அப்படிப்பட்ட உன்னதமான பெருமைக்குரிய சாய்பாபா அவர்கள் சொன்னார்கள், உலகிலேயே இருப்பது ஒரே ஜாதிதான், அது மனித ஜாதி. உலகிலேயே இருப்பது ஒரே மதம்தான், அது அன்பு மதம் என்று சொன்னார். இறைவனை அடைவதற்கு எளிய வழிகள் இரண்டு உண்டு. துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்கள், சுயநலம் இல்லாத சேவை செய்யுங்கள். இந்த ரெண்டையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் இறைவன் அருளை எளிமையாக பெற முடியும் என்று சொன்னார். அதைவிட மிக உயர்ந்த ஒரு கருத்தை சொன்னார். இறைவனை எண்ணி பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட பிறருக்கு உதவுகின்ற கரங்களே புனிதமானவை. இறைவனை எண்ணி பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட பிறருக்கு உதவ நினைக்கின்ற கைகள், அந்த கைகள் தான் புனிதமானவை என்று ஒரு உன்னதமான கருத்தை உணர்த்தினார். அதாவது இறைவனுக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி செய்கின்ற பிரார்த்தனை வழிபாடுகளை காட்டிலும் மக்களுக்கு செய்கின்ற சேவைதான் மிகச் சிறந்தது என்பதை உணர்த்திய பெருமை சாய்பாபா அவர்களுக்கு உண்டு. திருமூலரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருமந்திரம் என்ற அற்புதமான ஒரு தத்துவ நூலை தமிழுக்கு தந்த பெருமகன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சிந்தனை பின்னால் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் இது முதலாக சொன்ன பெருமை திருமூலருக்கு தான் உண்டு. அவர்தான் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. அன்பு வேறு சிவன் வேறு அல்ல, அன்புதான் சிவம், சிவன்தான் அன்பு என்று சொன்னார். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில்லார், அன்பே சிவமாவதை யாரும் அறியலார் சொல்றார். அன்புதான் இறைவன், இறைவன்தான் அன்பு. நீ இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டுமென்றால் துன்பப்படுவனுக்கு உதவி செய். நீ இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் யாரிடமாவது அன்பு காட்டு. அந்த அன்பின் மூலமாகவே இறைவன் அருளை பெற முடியும் என்று சொன்னார் திருமூலர். ஒரு இறைவனுக்கு நீ தொண்டு செய்வாய் என்றால் அதனுடைய பயன் ஒரு பங்கு தான், இறைவனுக்கு மட்டும்தான் போய் சேரும். நீ மனிதனுக்கு தொண்டு செய்வாய் என்றால் 2:1 மாதிரி இரண்டு பயன், இரண்டு பங்கு. எப்படி? நேரடியாக அந்த மனிதனுக்கு பயன் போய் சேரும், மறைமுகமாக இறைவனுக்கும் போய் சேரும். எனவே ஒரே பணி, ஒரே நோக்கம், ரெண்டு பயன் அடைய வேண்டும் என்றால் இறைவனுக்கு செய்வதை காட்டிலும் மனிதனுக்கு செய். படமாட கோயில் பரமருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகா. படமாட கோயில்னா கடவுள், நடமாட கோயில்னா மனிதன். படமாட கோயில் பரமருக்கு ஒன்று ஈயில் இறைவனுக்கான செஞ்சின்னா, நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகா, மனுஷனுக்கு பயன்படாது. அதே சமயத்தில் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் மனிதனுக்கு நீ ஏதாவது தொண்டு செஞ்சா, உதவி செஞ்சானாக்க படமாட கோயில் பரமர்க்கும் அது ஆமே. நீ மனிதனுக்கு தொண்டு செஞ்சினாக்க அதனுடைய பயன் மனிதனுக்கும் சேரும், இறைவனுக்கும் சேருன்னு சொன்னார். அந்த உன்னதமான திருப்பணியைத்தான்
புதிய தலைமுறை அறக்கட்டளையும் இந்த மருத்துவமனையும் இன்று செய்து கொண்டிருக்கின்றது. எத்தகைய பணியை திருமூலர் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, எத்தகைய பணியை பகவான் சாய்பாபா அவர்கள் செய்தார்களோ, அந்த பயன்கருதாத உன்னதமான பணியைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பூமியில் நேராக வாழும் மனிதரெல்லாம் சாமிக்கு நிகரில்லையா, பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா என்று கேட்டார் கவியரசர் கண்ணதாசன். உள்ளபடியே எந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் தெய்வத்தின் பிள்ளைகள். எனவே நீங்களெல்லாம் தெய்வத்தின் பிள்ளைகள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட உன்னதமான பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை தமிழ் பேராயத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையார் வள்ளியம்மை பேரில் இந்த திருப்பணி செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா அவர்கள் இப்படிக்கு வேந்தர் என்று தன்னுடைய சுயசரிதியை எழுதியிருக்கிறார். அதை மையமாக வைத்து அவர் மேல் ஒரு காவியமே நான் எழுதியிருக்கிறேன், பாரிவேந்தர் காவியம் என்ற ஒரு காவியம். எனவே அவருடைய வாழ்க்கையை, அவருடைய அன்னை செய்த தியாகத்தை அந்த ஐயா எழுதின புத்தகம் மூலமாக அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு ஏழை தாய், வறுமை தாய், கல்வியினுடைய வாசனையே அறியாத அந்த தாய் தன்னுடைய மகன் உயர்கல்வியை பெற வேண்டும் என்று விரும்பினார். வறுமையிலே வாடிக்கொண்டிருந்து அன்றாட சாப்பாட்டிற்காக வீடுதோறும் சென்று வேலை செய்து தன் வாழ்க்கையை நடத்திய அந்த தாய் தான் பட்ட துன்பம் தன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று வளர்த்தார். வள்ளியம்மை என்ற மாதரசி இல்லை என்றால் பாரிவேந்தர் என்ற மாமனிதரை இந்த உலகம் பார்த்திருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மாதரசியின் பெயரால் நீங்கள் இந்த உன்னதமான திட்டத்தை தொடங்கியிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. முருகனுக்கு 6 முகம் என்று சொல்வார்கள். கண்ணதாசன் கூட சொன்னார், 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்று. இறைவனுடைய கட்டளை 6 என்று இருந்தால் அம்மா வள்ளியம்மையினுடைய கட்டளை 6 என்று சொல்வது போல 6 மருத்துவ பணிகளை, மருத்துவ முகாம்களை, கண்டான முகாம்களை, காடு என்றெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய உன்னதமான இந்த பணியை பாராட்டி வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். வறுமையிலே வாடினாலும் ஒரு வள்ளலுக்கு தேவையான குணத்தை பெற்றிருந்தார் வள்ளியம்மை அம்மையார். அந்த வறுமையில் வாடின சமயத்தில் கூட எல்லாருக்கும் உதவி செய்வாங்களாம். அப்படி அந்த தாய் இருந்தால் அந்த தாயினோட குணத்தை அப்படியே பெற்றார் ஐயா பாரிவேந்தர் அவர்கள். அந்த வள்ளலுக்கு பிறந்த பிள்ளையும் கூட அவரை போலவே சமுதாய பணி செய்ய வேண்டும் என்று விரும்புவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு பணக்கார பக்தன் கோயிலுக்கு போனானா, ஒரு கற்பனை நிகழ்ச்சி ஒரு பெரியவர் சொன்னதுதான், அந்த கோயில் வாசலில் ஒரு பக்கம் பார்த்தாக்கும் உடல் ஊனமுற்றவர்கள், இந்த பக்கம் வந்தால் பிச்சைக்காரங்க, ஐயா சாமி பிச்சை ஓடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்தனுக்கு ரொம்ப கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாமா வேணாமா அப்படின்னு வெறுப்பு, வேண்டா வெறுப்பாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டானா. அந்த தெய்வத்தை பார்த்து கேட்டானா, உன்னுடைய படைப்பில் நேர்மையே இல்லை, இந்த பாரு உன் கோயில் வாசலில் ஒரு பக்கம் பிச்சைக்காரங்க, இன்னொரு பக்கம் உடல் ஊனமுற்றவர்கள், இவர்களெல்லாம் நீ ஏன் படைத்தாய், நீ சரியாக உன் கடமையை செய்யலை என்று சொன்னாரான். கற்பனை தானே, சாமி பேச்சான்னு கேட்கக்கூடாது என்ன நீங்கள். உடனே சாமி இவனை பார்த்து கடித்தான், அட முட்டா பயலே, நான் என் கடமையை ஒழுங்காத்தான் செஞ்சுருக்கேன், நீ தான் உன் கடமையை நீ உணரலை. அந்த பிச்சைக்காரர்களை, உடல் ஊனமுற்றவர்களை படைத்த நான் தான் உன்னை கோடீஸ்வரனாக படைத்தேன். ஏன் தெரியுமா, இருக்கின்ற நீ இல்லாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்வாய் என்று நம்பி உன்னை கோடீஸ்வரனாக படைத்தேன். எனவே எதற்காக உன்னை படைத்தேன், உன் கடமை என்ன என்பதை மறந்துவிட்டு என்கிட்ட குறை காண்றியா என்று இறைவன் சொன்னதாக சொல்லுவார்கள். எனவே இருக்கின்ற மனம் படைத்த ஐயா பாரிவள்ளல் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள் பாரி வள்ளலை போன்று வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பு மகனும் அவருடைய அப்பாவினுடைய பாதையை பின்பற்றி ஒரு உன்னதமான பணியை செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு மகத்தான சமூக மாற்றங்களுக்கு தேவையான பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த திருப்பணி, இந்த அறப்பணி மட்டும் இல்லாமல் அவர்கள் தொலைக்காட்சி சேனல் மூலமாக செய்யக்கூடிய பணி மிகச்சிறந்த பணி. இந்த நம்மால் முடியும் என்ற ஒரு திட்டமும், வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற திட்டமும் புதிய தலைமுறையை தவிர உலகத்தில் வேறு எந்த தொலைக்காட்சியுமே செய்திருக்க முடியாது. உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ப்ரோக்ராம் எப்போ வருதோ என்னுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு தான் கவனிப்பேனா. வழக்கமாக டிவி அதிகமாக பார்க்க மாட்டேனா, இந்த திட்டங்கள் வரும்போது பார்ப்பேனா. இந்த நாட்டு இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், இந்த நாட்டு மாணவர்கள் மிகச்சிறந்த தகுதி பெற்றவர்கள்.
அவர்களுக்கு சரியான வழிகாட்டுவதற்கு இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், சமுதாயத்திலே ஆற்றல் உள்ள, ஆர்வமுள்ள, திறமை உள்ள 100 இளைஞர்களின் கையிலே கொடுங்கள், இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு கல்லூரியிலையும் 100 என்ன 1000 என்ன லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான வழிகாட்ட விவேகானந்தர்கள் இல்லை. அதனால்தான் இளைஞர்கள் தடமாறி செல்கிறார்கள். அந்த விவேகானந்தராக புதிய தலைமுறை தொலைக்காட்சியை நான் பார்க்கிறேன். இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அருமையான பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பட்டமளிப்பு விழாவில் சொன்னார், இன்று எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமும் போர்ப்பாட்டமும் கேட்கிறது. இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் அமைதியின்மை காணப்படுகிறது. அதற்காக நான் அவர்களை குறை சொல்ல மாட்டேன். அவருடைய லட்சியம் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்த தவறியது பெரியவர்களாகிய நம் குற்றம். எனவேதான் அவர்கள் தவறு செய்கிறார்கள். நாம் நம் கடமையை ஒழுங்காக செய்திருந்தால் அவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணா மாணவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பள்ளிகளில் படிக்கின்றீர்கள், கல்லூரிகள் படிக்கின்றீர்கள், பல்கலைக்கழகம் உங்களுக்கு பட்டம் தருகிறது. இந்த பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இவையெல்லாம் எவ்வாறு வந்தன தெரியுமா? அண்ணா கேட்குறாரு. மூட்டை தூக்கியவன், முழுவயிறு காணாதவன், விலா நோக ரிக்ஷா இழுத்தவன், இவர்களெல்லாம் சிந்திய வியர்வை வரிப்பணமாக ஆகி அந்த வரிப்பணத்தில் இருந்துதான் பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உருவாகியிருக்கின்றன. எனவே அங்கே படிக்கின்ற நீங்கள் உண்மையிலேயே நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் படிப்பதற்காக எவன் மூட்டை தூக்கினானோ, நீங்கள் பட்டம் பெறுவதற்காக எவன் விலா நோக ரிக்ஷா இழுத்தானோ, அவர்கள் வாழ்வு மேம்பட உங்கள் அறிவும் ஆற்றலும் சென்று சேர வேண்டும். அதுதான் நீங்கள் கல்வி பெறுவதனுடைய உண்மையான நோக்கமாக இருக்க முடியும் என்று சொல்லி அண்ணா 2 உதாரணங்களை காட்டுவார். கார்மேகம் நீர் சுமந்து செல்கிறது, அது தன் தாகத்தை தணிக்கிறது, மற்றவர் தாகத்தை தணிக்கிறது. கலாபமையில் தோகை விரித்து ஆடுகிறது, அதன் ஆட்டத்தை பார்த்து அதுவா மகிழ்கிறது, மற்றவரை மகிழ வைக்கிறது. கார்மேகம் எவ்வாறு மற்றவர் தாகத்தை தணிக்கிறதோ, கலாபமையில் எவ்வாறு மற்றவர்களை மகிழ்விக்கிறதோ, அதே போன்று உங்கள் அறிவும் ஆற்றலும் இந்த சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த சிந்தனையை செயல்படுத்துகின்ற விதத்தில் இளைஞர்களை, மாணவர்களை விஞ்ஞானியாக நம்மால் முடியும். விவேகானந்தர் சொன்னார், நீ பலசாலியா பலமற்றவனா என்பது உன்னை பொறுத்து இருக்குது. உன்னை பலசாலி என்று நினைத்தால் நீ பலசாலி, பலவீனன் என்று நினைத்தால் நீ பலவீனன். எனவே நீ எவ்வாறு இருக்கிறாய் என்பது உன்னுடைய எண்ணத்தை பொறுத்து தான் என்று சொன்னார். இன்னொன்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர், இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா தெய்வங்களையும் நீ நம்பி, 33 கோடி தேவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து, வெளிநாட்டிலே இருந்து இங்கே இறக்குமதியான தெய்வங்கள் மீதும் நம்பிக்கை வைத்து, உன்னுடைய திறமை மீது நீ நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் நீ நரகத்திற்குத்தான் செல்வாய். சுவாமி விவேகானந்தர் சொல்றார். எனவே நல்ல நம்பிக்கை உள்ளவர்களாக, நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக, விஞ்ஞான ஆற்றலை மாணவர்கள் மனங்களிலே ஊட்டக்கூடிய மகத்தான பணியை செய்யக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சியையும் வாழ்த்தி, இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்தை தெரிவித்து, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே எந்த அளவுக்கு நான் இந்த ப்ரோக்ராமுக்கு முக்கியமானவன் தெரியல, ஏதோ பேச தெரியும், தமிழ் பேராயத்தினுடைய தலைவன்கிறதுக்காக பரிதாபப்பட்டு கூப்பிட்டலான்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. நீங்கள் நல்லுள்ளங்கொண்ட தனி மனிதரோ, இயக்கமோ, நிறுவனமோ எவராயினும் உழைப்புதவி, நிதியுதவி, நிபுணத்துவ உதவி என எவ்வகையிலும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து செயல்பட விருப்பம் என்றால் வரவேற்கின்றோம். தொடர்பு கொள்ள புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.